மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிலை கடத்தல் வழக்கில் ஜாமீன் பெற்ற பொன் மாணிக்கவேல் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ பாஸ்போர்ட் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கு, காரணம் என்ன, விவரம் என்ன? சிலை கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பொன்மாணிக்கவேல் முன்ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் அவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பதிலிருந்து அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சிபிஐ ஆனது இன்று கோரிக்கையாக விசாரணையின் பொழுது முன்வைத்தது. நீதிமன்றத்தில் இன்று வழக்கினுடைய அந்த விசாரணை என்பது எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது தொடர்ச்சியாக அவர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் சிபிஐ குறித்து தரக்குறைவாகவும் பேசி வருகிறார். இந்த விவகாரம் நிச்சயமாக விசாரணையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்துக்களை அவர்கள் முன்வைத்து இந்த ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்காக கோரிக்கை விடுத்தார்கள். மேலும் அவர் தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் தற்பொழுது முன்ஜாமீன் பெற்றதன் காரணமாக அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சிபிஐ தரப்பில் இன்று விசாரணையின் பொழுது முன்வைக்கப்பட்டது. அதனை ஏற்று தற்பொழுது நீதிபதிகள் முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன்மாணிக்கவேல் தன்னுடைய பாஸ்போர்ட்டை இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் கீழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும், அது மட்டுமல்லாமல் அவர் எந்த ஊடகங்களுக்கும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை பேட்டி என்பது வழங்கக்கூடாது என்ற உத்தரவையும் பிறப்பித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 4 வாரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான பதிலை பொன்மாணிக்கவேல் தரப்பு எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது பிறப்பித்துள்ளது. நன்றி சுசித்ரா, இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக.